ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் யூகேல அப்படின்னா சீ லைஃப் லண்டன் அக்வேரியம் தான் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம். எனக்கு வந்து ஜென்ரலி அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை அப்பப்போ வறுத்து சாப்பிட்ருவேன், அது வேற விஷயம். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பட் வந்துட்டு சில எக்ஸாட்டிக்கான அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். அதை தாண்டி என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட புது மைக் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வச்சிருந்த மைக் வந்துட்டு இங்கே வந்து தண்ணியில் விழுந்துருச்சு, அதனப்புறம் ஒர்க் ஆகலை. அதனால நம்ம குயிக்காக ஆர்டர் பண்ணி ஒரு புது மைக் வாங்கிட்டோம். ஸோ இந்த மைக்கில் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் vlog இதுதான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வந்து இங்க எந்த ஃபிஷ்ஷும் இருக்க மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் இதுல ஏறி விழுந்து எட்டி பார்த்தப்பதான் தெரியுது. நீங்க சீ லைஃப் லண்டன் அக்வேரியம்க்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஹெட் அவுட் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. லைக் யூகேல வந்துட்டு ஃபேமஸான லண்டன் ஐ, அப்புறம் மேடம் டொசாட், இந்த இடத்தெல்லாமும் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸை இந்த சீ லைஃப் அக்வேரியம் டிக்கெட்டோட நீங்கள் சேர்த்து வாங்கலாம். ஸோ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து நம்ம அக்வேரியம்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறோம். எடுத்த உடனே பாருங்க, கீழே இருக்கு ஷார்க் இருக்கு. அப்புறம் அது இன்னொன்று என்னன்னு தெரியல, அதுவும் ஷார்க் மாதிரி இருக்கு, அதான் வேற பேட்டர்ன்ல இருக்கு. இங்க நடக்கிறதே வந்து சமுத்திரலா இருக்கு. நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃபிஷ்ஷுக்கு தான் இப்போ வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. நம்ம பார்க்க போகிற முதல் ஃபிஷ் இதுதான். இது வந்துட்டு ஓல்டு ஃபிஷ் அப்படின்னு பேரான் இதுக்கு. இது ரொம்ப இன்ஆக்டிவான ஃபிஷ்ஷாக. அப்படி இந்த மாதிரி தான் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு ஜஸ்ட் ப்ரீத் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருக்கும் போல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு இப்படி முழுசாக அது ஒரு பாடி கூட தெரில, அந்தளவுக்கு அது அங்கே உள்ளே உட்காந்துட்டு. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அடுத்து மெடிட்டரேனியன் ஆந்தியஸ். ஸோ இந்த ஃபிஷ் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்கான ஒரு ஹேபிட்டட்லேயே வாழ்கிற ஒரு ஃபிஷ்ஷாக. அதுக்கு வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் ஒரு டார்க் செட்டப் வந்து இதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹலோ, யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, லைனாக வாங்க, லைனாக வாங்க. சந்தேகா கேமராக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போங்க. கைஸ், இதில் வந்து பாருங்கள், இந்த தொட்டியில் மட்டும் நிறைய கலர் கலராக ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, எல்லா கலர்லேயும் இருக்குது. கைஸ், ஸோ இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிறதா. இது எல்லாத்தையும் விட இந்த டர்பாட்ன்ற ஃபிஷ் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், நானும் ரொம்ப நேரமா வந்துட்டு டர்பாட் அப்படின்ற ஃபிஷ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டே இருந்தேன். அது ரொம்ப நேரமா இங்க இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இங்க எந்த ஃபிஷ்ஷும் இருக்க மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் இதுல ஏறி விழுந்து எட்டி பார்த்தப்பதான் தெரியுது இங்க நிஜமாவே 2 ஃபிஷ்ஷஸ் வந்து கேமஃப்ளேஜ் ஆகி படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இது ஒண்ணு, அப்புறம் இது இன்னொன்னு. ஸோ 2 ஃபிஷ்ஷஸ் இங்க இருக்கு. அது வந்து இருக்க மாதிரியே தெரியல, அது அப்படியே கேமஃப்ளேஜ் ஆயிருக்கு. இதை எட்டி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அண்ட் இதை தாண்டி அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க, அங்கேயும் ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. இப்போ அங்க ஒரு ஸ்டிங்கரே இருக்கு, தெரியுதா? அட்லீஸ்ட் அது வந்து தெரியுது. மற்ற 2ம் வந்து கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அண்ட் வந்து இங்கேயும் பிளாக்கா 2-3 பேர் இருக்காங்க. ஸோ செமையா இருக்கு இந்த இடத்துல. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அங்க பாருங்க ஒரு எல்லோ கலர்ல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து எக்காமா. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து லே பண்ணிருக்க எக்கு. ஸோ இது வந்து ஹேட்ச் ஆகி இதுல இருந்து ஒரு ஸ்டிங்ரே வரும்னு சொல்றாங்க. இந்த எக்ஸுமே நிறைய இருக்கு இந்த இடத்துல. என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 பார்த்தேன்.
ஸோ அடுத்து இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவங்க அந்த டேங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்க, லெஃப்ட்ல கீழே ஒரு ஃபிஷ்ஷு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதோட பாடியே டிஃப்ரெண்டா ஏதோ ஃபிளாட்டா படுத்து ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் செட்டப். ஸோ இது வந்து ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிங்ரே இருக்கு. அதோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனுஷனோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. அது எங்கே இருக்கு? இப்போ கீழே இருக்கு. இருங்க, இப்போ அது மேலே வருது பாருங்க. வெயிட் பண்ணலாம். போய் அங்கே ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இருக்கு அது பண்ணுறத பார்த்தா. ஐ திங்க் அதெல்லாம் வந்து மேலே வந்து ப்ரீத் பண்ணுது அப்படின்ட்டு, பட் தெரியல. கண்டிப்பா இப்போ இந்த பக்கம் வரும். வந்துச்சு. இங்கே பாருங்களேன், 2 கண்ணு, வாய், மூக்கு அப்படிலாம் இருக்க மாதிரி இருக்கு. செம்ம கியூட்டா இருக்குது. பெரிய டேங்க் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து உங்ககிட்ட ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் மாட்டிக்கோங்க. ஹெட்செட் மாட்டிட்டு இந்த சீ ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உப்பு நீரில் வாழ்கிற உயிரினங்கள் மட்டும்தான். அப்படியே கடலுக்கு அடியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதை நின்று பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு மீனும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருந்தது. அப்படியே பாருங்கள், இந்த மீன்லாம் பாருங்கள், அப்படியே கடலுக்குள்ளே இருக்கிற மீன் மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியாக செமையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பஃபர் ஃபிஷ். ஸோ இது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வேறு ஏதாவது மீன் வந்துட்டு இதை தாக்க வந்தது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மாதிரி அதோட பாடியை வந்து ப்ளோ பண்ணிவிட்டு பெருசாகி அது தப்பிச்சிரும். நான் எவ்வளோ நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்றது எனக்கே தெரியல. இந்த மீன்களெல்லாம் பார்க்குறது வந்து அழுத்தே போகலை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு மீன் இங்கே முன்னாடி இந்த கண்ணாடி கிட்ட வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், கலர் எல்லாத்துலேயும் இருந்தது. இது எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. என்னால் என் கண்ணை சிமிட்ட கூட முடியல. நான் அப்படி உட்காந்து ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். லைஃப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றத இந்த சின்ன அக்வேரியம் கண்ணாடிக்குள்ளே இருக்க மீன்களை பார்க்கும்போதே எனக்கு புரியுது. அப்போது கடலுக்கு அடியில் இன்னும் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாதது, மனுஷன் இன்னும் டிஸ்கவரே பண்ணாதது அப்படின்னு எவ்வளவோ இருக்கும். அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது.
உள்ளேயுமே போய் பார்க்கலாம் போல, இன்னுமே க்ளோசர் வியூ போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து இவங்க செட்டப் பண்ணியிருக்க அக்வேரியம்லேயே இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷார்க்காமா. கரெக்டாக இது நம்ம இருக்க டைமில் வருது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்க் மாதிரி இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நமக்கு பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கு. கோரல் ரீஃப்ஸ், அதாவது பவளப்பாறைகள். கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் வந்து அதிகமாக இருக்கும். அது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதை நம்பி அதை ஒரு வீடாக தேர்ந்தெடுத்து வாழுற மீன்கள் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லான மீன்கள். ஸோ அந்த செக்ஷன் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் அண்ட் தவளைகள், ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப்பும் ஒன்று வந்துட்டு இந்த அக்வேரியமில் இருந்தது. ஸோ அங்கே என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது, அங்கே என்னெல்லாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணலாம். இருக்க ஒரே ஒரு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்.